Taste the Daily. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வறுமை ஒழிப்பு திட்டங்களை பழங்குடி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லாத தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநரை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினரோடு சேர்ந்து மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் உதவிக்குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி வழங்க வேண்டும் மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து சுய உதவிக்குழுக்களுக்கும் புத்தாக்க பயிற்சி வழங்க வேண்டும் உள்ளிட்டவையோடு தமிழக அரசு அறிவித்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் முறையாக சேராததை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் மலைவாழ் மக்கள் கந்துவட்டி மற்றும் நுண்நிதி வங்கிக் கடனில் சிக்கி ஊரை விட்டு வெளியேறும் அவலம் உள்ளதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆளும் கட்சியின் செயல்பாடுகளை கண்டித்து கூட்டணி கட்சியினரை போராடும் அவல நிலையில் கூட்டணியும் ஸ்டாலின் அரசின் நிர்வாகமும் இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் காலதாமதமாக சம்பளம் வழங்குவதை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்து தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனம் மூலம் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களில் சுமார் 30 பேருக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது. அத்துடன் ஒப்பந்த ஊழியர்கள் சுமார் 100 பேருக்கும் கடந்த அக்டோபர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 4வது நாளாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களுடன் திமுகவின் கூட்டணி கட்சியும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. வெற்று விளம்பரத்திற்காக மட்டும் தூய்மை பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் முறையான சம்பளமின்றி அவதிப்படும் தங்களை கண்டும் காணாமல் அலட்சியம் காட்டுவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சம்பளம் வழங்கு என்று சொல்லி பேரணி அல்ல அழுது தடுமா அழுது நகராட்சி நிர்வாகம் நல்ல அழுது தடுமா அழுது. மயிலாடுதுறை மாவட்டம் மேலமாப்படுகை கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மைய மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் குழந்தைகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மேலமாப்படுகை கிராமத்தில் தமிழக அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சார்பில் நடத்தப்படும் அங்கன்வாடி மையம் பழைய கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் குழந்தைகள் காயமின்றி தப்பிய நிலையில் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்றில்லாமல் அசம்பாவிதம் நிகழும் முன் அங்கன்வாடி செயல்பட மாற்று கட்டிடத்தை ஏற்படுத்தி தர செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு குழந்தைகளின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் ஆக்கிரமிப்பு செய்து போடப்பட்ட கடைகள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அகற்றப்பட்டது வியாபாரிகள் இடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை வல்லம் காவல் துணை கண்காணிப்பாளர் துணையுடன் நெடுஞ்சாலை துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை இடித்து தகர்த்தனர். அப்போது கடை உரிமையாளர் ஒருவர் அரை மணி நேரம் அவகாசம் கொடுங்கள், நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் என்று அதிகாரிகளிடம் கெஞ்சினார். ஆனாலும் வியாபாரியின் கதறலையும் பொருட்படுத்தாமல் ஆக்கிரமிப்பு கடைகள் இடித்து தகர்க்கப்பட்டதால் வியாபாரிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். தமிழகம் முழுவதும் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய கிராம உதவியாளர்கள் 4ஆம் நிலை ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்கிடுதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் தேர்தலின் போது அளித்த கிராம உதவியாளர் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை, புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்தும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகங்களில் கிராம உதவியாளர்கள் முழக்கமிட்டனர்.